வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ பொதுவாக வந்து ஒரு ஜாதகம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும்போது இப்போ பையனோட ஜாதகம் வச்சு பொண்ணோடதை பார்க்கறது கரெக்டா, இல்லை பொண்ணோட ஜாதகம் வச்சு பையனோட ஜாதகம் பார்க்கறது கரெக்டா சார்? பெண்ணுடைய ஜாதகத்தை வச்சு பையனுடைய பார்க்குறது தான் முறை. பெண்ணுக்கு தான் திருமணம், பெண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கூட. ஸோ பெண்ணுடைய நட்சத்திரத்துக்குலேருந்து பையனுடைய நட்சத்திரம் எப்படி இருக்கிறது, பெண்ணுடைய ராசியிலேருந்து பையனுடைய ராசி எப்படி இருக்குன்றது தான் மனப்பொருத்தத்துலேருந்து ஆரம்பிக்கிறது தான். ஆக பெண்ணுடைய ஜாதகத்தை முன்னிலை வச்சு தான் பையனுடைய ஜாதகத்தை எது பொருந்தும் பொருந்தாதுன்றது பார்க்குறது விசேஷம். பெண்ணுக்கு திருமண பொருத்தம் பார்க்குறோன்ற போது முக்கியமாக மனப்பொருத்தம் பார்க்குறோம். ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கும் போது நட்சத்திர பொருத்தங்கள் தினப்பொருத்தங்கள்லேருந்து ஆரம்பித்து வரும். அப்புறம் ராசி பொருத்தங்கள் வரும், 10 விதமான பொருத்தங்கள் வரும். இந்த மனப்பொருத்தங்கள் வந்து நட்சத்திரங்கள், பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆணுடைய நட்சத்திரத்தை கூட்டி அதை 9ஆக பாகிச்சு, அதாவது வகுத்து ஈவு வரதை வச்சு சொல்லுவாங்க. பொதுவாக பெண்ணுடைய நட்சத்திரத்துலேருந்து 2, 4, 6, 8, 9, 11, 13, 15, 18, 20, 24வது நட்சத்திரங்கள் நல்ல நட்சத்திரங்களாக இருக்கும். பொதுவாகவே நம்ம 22வது நட்சத்திரோட 4ஆம் பாதம் கூடாது. 27வது நட்சத்திரமாக இருந்தால் ஆணுடைய நட்சத்திரம், 27வது நட்சத்திரம் ஒரே ராசியில் வரக்கூடியதாக இருந்தால் ஆணுடைய நட்சத்திரம் முன்னாடி இருக்கிறதா பார்க்குறது ஒரு பொதுவான இது பொதுவாக பஞ்சாங்கத்தை பார்த்தும் சில பேர் சொல்லிப்பாங்க. அண்ட் சார், இப்போ நீங்கள் பஞ்சாங்கம் பார்த்து சொல்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ வந்து முகூர்த்தம் எல்லாமே வந்து பஞ்சாங்கம் பார்த்துட்டு சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பஞ்சாங்கம் வந்து எந்த பேசிஸில் பார்த்து நீங்கள் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார்? பஞ்சாங்கம்னா பஞ்சாங்கம் 5 விதமான அங்கங்கள் என்னன்னாக்கா வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். இதில் 6வது ஒரு வார்த்தை இருக்கும், தியாஜ்யம்னு இருக்கும், அது தனியாக வச்சுக்கலாம். வாரம்னா இன்றைக்கி என்ன கிழமை, நட்சத்திரம்னா இன்றைக்கி நட்சத்திரம், இந்த 27 நட்சத்திரம் இன்றைக்கி எந்த நட்சத்திரம் வருது. திதின்ற வார்த்தை வந்து சூரியனுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற சந்திரனோட சுழற்சி எந்த பக்கத்தில் இருக்குது, எத்தனாவது நாள், தேய்வரியா வளர்பரியா, சூரியனோட தடுப்பு உண்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது. அது மாதிரி யோகம் நேர்கோட்டில் இருக்கிற பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரத்துக்கு நடுவில் உள்ள சந்திரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் யோகம். கரணம் வந்து பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரம் உள்ள கரணம். இதை கணக்கு பண்ணுறது யோகம்னா ஒரு நேர்கோடு. இந்த தியாஜ்யம்னு சொல்கிறது வந்து ஒரு நாளைக்கு வந்து 60 நாழிகை. அந்த காலத்தில் மணிக்கணக்கு 6 நாழிகை கணக்கில் சொன்னாங்க. 60 நாழிகைன்றது ஏறத்தாழ 23 மணி நேரம் 56 நிமிஷம் வரும். ஸோ அந்த பாக்கி வரக்கூடிய நிமிஷங்கள் நாழிகைகள் தான் தியாஜ்யம்னு கணக்கு எடுத்துக்கிறது. தியாஜ்யத்தில் பொதுவாக கணக்கில் எடுத்துக்கல. அடுத்த நாளைக்கு வரோட ஈவு நேரம், பெரும்பாலும் ராத்திரி நேரத்தில் அது வரும். இதை விட முக்கியமாக இந்த முகூர்த்த நேரம் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது வந்து சந்திரனையும் சூரியனையும் பேஸ் பண்ணி தான் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த மாதம், இந்த நட்சத்திரம், இந்த திதி, இது முக்கியம் பேஸாக எடுத்துகிட்டு யோகம் கரணத்தை வச்சு சொல்கிறது. சுப முகூர்த்த சித்த யோகத்தில் அமிர்த யோகத்தில் சொல்கிறது சந்திரனோட அமைப்பு, பூமிக்கும் சந்திரனுக்கு உள்ள தூரம், சந்திரனுடைய அனுகூலம் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சூரியன் வந்து உயிர், சந்திரன் வந்து மதி. ஸோ ரெண்டும் பொறுத்து பேசுகிறது தான் இது. முகூர்த்தம் ஒரு முகூர்த்தம்ன்றது வந்து 3.25 நாழிகை, ஒரு நாழிகைக்கு 40 நிமிஷம், 3.25 நாழிகை வர்றது ஒரு முகூர்த்தமாக இருக்கும். இப்போ சந்திரனுடைய அனுகூலமும் இருக்கணும், சூரியனோட அனுகூலமும் இருக்கணும், சேர்த்து பேசுகிறது தான் ஒரு முகூர்த்தமான நேரம். அண்ட் சார், சில பேர் வந்து எனக்கு ஒரு திருமணம் வந்து ரொம்ப நாளாக தள்ளி போகிறது, ஏன்னா எனக்கு வந்து களத்தில் தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சர்ப்ப தோஷம் களத்தில் தோஷம்னா என்ன சார்? களத்திர தோஷம்ன்றது வந்து களத்திரம்னா ஒரு திருமணத்துக்கு உண்டான இடம். களத்திர யோகம்ன்றது வந்து திருமணத்துக்கு உண்டான இடம். சர்ப்ப தோஷம்ன்றது ராகு கேது இவங்க ஏதாவது 2வது இடத்துலையோ இல்லை 7வது இடத்துலையோ அமைஞ்சிருந்தானாக்கா அது வந்து சர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்க. ராகுவும் கேதுவும் கிரகங்கள் கிடையாது. இன்னும் கேட்டால் பழைய கால சோஸ்திர ஜாதக இல்லை ஜோதிட விஷயங்களில் வந்து ராகு கேது கணக்கிலே எடுத்துக்கலை. அப்புறம் பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞான உண்மை அது. ராகுவும் கேதுவும் கிரகங்கள் கிடையாதுன்னா அது ஒரு சாயா கிரகம்னு சொல்லுவாங்க. சாயான நிழல். ஸோ நம்ம வந்து பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வர மாதிரி சந்திரன் நம்மளை சுற்றி வந்துட்டுருக்கோம். ஸோ அது மாதிரி இருக்கும்போது சந்திரனுடைய நிழல், சூரியனால் மறைக்கப்பட்ட நிழல் வந்து பூமியோட வட துருவத்தில் படுறது வந்து ராகு, தென் துருவத்தில் படுறது வந்து கேது. இதுதான் ராகு கேதுவோட நிழல்களோட அமைப்பு தான் இது. அதனால் ராகுக்கும் கேதுக்கும் வந்து ஒரு தோஷம்ன்றதுன்னா தடை, அந்த நேரத்தில் தடை. ராத்திரியில் பண்ணாலும் ராகுவில் பண்ணாதான்பாங்க, ஏதானாலும் கேதாகாதும்பாங்க. அந்த நேரத்தில் தடை உள்ள நேரத்தில் பண்ண வேண்டான்றது ஒரு அமைப்பு. அந்த நேரத்தில் முகூர்த்தங்கள் அமையாது. அது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த 2ஆம் இடம் தனம், தைரியம், தானம், வாக்கு குடும்பத்தில் உள்ளையோ இல்லை 7ஆம் ஆகிய களத்திர இடத்துலையோ அந்த ராகுவோ கேதுவோ இருந்தால் அந்த இடத்துல ஒரு தடை இருக்குன்றது ஒரு அர்த்தம், ஒரு மறைவு. அது அகற்றப்பட முடியாத மறைவு இல்லை, சற்று தானாக விலகி போகணும். ஸோ அந்த தடைகளை நிகழ்த்தக்கூடிய நேரங்களும் காலங்களும் கணிந்தே தான் வரும். ஒரு ஜாதகத்தில் எப்பவுமே நல்லதும் கெட்டதும் பேலன்ஸ் ஆகி தான் இருக்கும். இயற்கை வந்து எப்பவுமே பாரபட்சத்தோடு இல்லை. ஸோ
ஸோ இந்த ராகு கேதுவுக்கு உண்டான நேரங்களை அறிந்து அதுக்கேற்றான தடைகளை மாற்றுறதுக்கு வழி செஞ்சானாக்கா கரெக்டாக போயிடும். ஸோ இப்போ ஸ்பெஷலாக வந்து ராகு கேதுக்கோ இப்போ வந்து ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக திருமண தடை ஆயிட்டு இருந்தா அதுக்கு ஏதாவது வந்து எளிய பரிகாரம் இருக்கா சார்? ஏன்னா போன தடவை நீங்கள் சொன்னீங்க ஒரு சுமங்கலி பூஜை பண்ணலாம், குலதெய்வ வழிபாடு பண்ணலான்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? ராகுவுக்கு வந்து தேவதை வந்து துர்கையை முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கணும். தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக வேணும். ரெண்டாவது ராகுக்கு சில உணவு விஷயங்களை நம்மளே செல்ஃபாக நமக்கு நாமே பண்ணிக்கக்கூடிய பரிகாரங்கள் உண்டு. எண்ணெய் சேர்த்து சாப்பிட்றதும் உளுந்து சேர்த்து சாப்பிட்றதும் அதை உடம்பு உஷ்ணமாக வச்சுக்கிறதுனால ஒரு உடம்புல ஒரு வளர்ச்சியும் வேகமும் வரும். ஸோ உளுந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும். உளுந்து தானம் பண்ணலாம், எண்ணெய் பாத்திரத்தை தானம் பண்ணலாம். அதே மாதிரி கேதுவுக்கு வந்து கொள்ளு வந்து ஒரு நல்ல உணவு. அந்த கொள்ளு வந்து நம்மளோட பிபியை குறைத்து நம்ம மனசில் இருக்கிற ஒரு நல்ல தெளிவான சஞ்சலமற்ற புத்தியை தரக்கூடியது கொள்ளு. ஸோ கொள்ளை உணவாக எடுத்துக்கலாம். வெங்கல பாத்திரத்தில் வெங்கல சக்தியை சேர்த்துக்கலாம். ராகுக்கு காப்பரையும் சேர்த்துக்கலாம், இதுக்கு வெங்கலத்தை சேர்த்துக்கலாம். வெங்கல தட்டுலையோ வெங்கல பாத்திரத்திலையோ வச்ச உணவை சேர்த்துக்கலாம். இது ஒரு பரிகாரம். சுப்பிரமணிய சுவாமியை பிரார்த்தனை பண்ணலாம். கேதுக்கு வந்து விநாயகப் பெருமானை வணங்கி வருதல் நல்ல பிரார்த்தனையை கொடுக்கும், நல்ல தடைகளை அகற்றும். அண்ட் இப்போ நீங்கள் ராகு கேது இந்த மாதிரி பரிகாரங்கள் சொன்னீங்க இல்லையா, அது வந்து அந்த மணமகளோ தான் பண்ணணுமா? இல்லை இப்போ அவங்க பிஸியாக இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களால பண்ண முடியலன்னா இப்போ அவங்களுக்கு பதிலாக அம்மா அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க பண்ணலாமா? பண்ணலாம். பட் கூடுமான வரைக்கும் ஜாதகரே அதை பண்ணுறது, படிப்புக்கு நடுவில் ஒரு அரை மணி நேரம் ஒரு 1/4 மணி நேரம் தெய்வ பக்திக்கு செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. பண்ணினா நல்ல பலனை கொடுக்கும். இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நீங்களாக ஒரு பரிகாரத்தை எடுத்துக்கிறத விட அதுக்கு தேவையான பரிகாரம் தானா அப்படின்னு ஒரு சில குடும்பங்கள்லேயே வழக்கங்கள் உண்டு. ஆமாம், சில குடும்பத்தில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் இது செய்வோம்னு சொல்லுவாங்க. சில பேர் தெரிஞ்சவங்க சொன்னாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணுறது கரெக்டாக, இல்லை ஒரு ஜோதிடரை கரெக்டாக அணுகி நம்ம ஜாதகம் காட்டிட்டு பண்ணுறது கரெக்டாக சார்? ஜாதகத்தை காட்டி இதுக்கு இந்த பரிகாரம் தேவைதானா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது. ஆனால் அதை விட முக்கியம், நம்ம குடும்பத்தில் பாரம்பரியமாக உள்ள வழிபாடு முறைகளை எந்த காரணத்தை கொண்டு விட்டு கூடாது. அதை குடும்பத்தில் உள்ள அனுஷ்டானங்களையும் வழக்கங்களையும் நம்ம கடைபிடிச்சிட்டு அதுக்கு மேலே சந்தேகங்களோ தடைகளோ இருந்தால் ஜோதிடர்கிட்ட ஒரு வார்த்தையை ஒப்பீனியன் கேட்டு வாங்கிட்டு அப்புறம் பண்ணுறது. சில நண்பர்கள் சொல்கிற விஷயங்களும் நம்ம குடும்பத்தோடு ஒத்துப்போகக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அது நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உண்மையான மன சமர்ப்பணம் தான் முக்கியமே தவிர சம்பிரதாயங்களை விட உங்களுடைய உண்மையான அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் அவசியம் செய்யணும். நமக்குள்ள இருந்து அந்த நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை, முழு நம்பிக்கை வரணும். எனக்கு வேணும்னு கேட்கணும், அது உங்களுக்கு கிடைக்கணும். அப்போ தான் அதுக்கு உண்மையான பலனும் உண்டு. அண்ட் சார் வந்து இப்போ வந்து சில பேர் வந்து வெறும் கோச்சாரங்களை வச்சே வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வெறும் கோச்சாரத்தை வச்சே நம்ம வந்து முகூர்த்தமோ கல்யாண பொருத்தமோ அந்த மாதிரி பார்க்கலாமா சார்? கோச்சாரன்றதுமா இப்போ உள்ள கிரக நிலவரம் அது. அதுக்காக குரு பலன் வந்தாச்சா இல்லை கல்யாணத்துக்கு நேரம் வந்தாச்சா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கோச்சாரத்தை பற்றி சொன்னால் ரொம்ப எளிமையாக தமிழில் ஒரு பாட்டு உண்டு. உதித்த செங்கதுரோன் புகழ் பூந்தி புள்ளி நிற்கும் பெருமாதம் சிறுத்த மதி நாள் 2 கருத்த சனி ஆண்டு 2 கனகன் ஓராண்டாயிருக்க நிறுத்தொண்டன் ஆண்டு 1 ராசி 1 நின்றுடுமேன்றது பாட்டு. கண்டிப்பாக சார், இன்னும் கோச்சாரம் பற்றி நீங்கள் தொடர்ந்து சொன்னோம். பட் அதுக்கு முன்னாடி லைனில் ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம், கல்யாண மஸ்து. யார் எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? வணக்கம் மேடம், நாங்கள் திருச்சியிலேருந்து கால் பண்ணுறோம். ஓகேம்மா, உங்கள் நட்சத்திரம் ராசி? என்னோடது வந்து கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரம் மேடம். ஓகேம்மா, கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரம். மேரேஜ் எப்போ ஆகும்? ஓகேம்மா, இப்போ சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரத்துக்கு திருமண காலம் உடனே பக்கத்தில் வந்துருச்சுமா? விருச்சிக லக்னம் கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரம் சார். ஆமாம், கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரம். ஆமாங்க சார். விருச்சிக லக்னம் இல்லை, நீங்கள் கன்னி ராசிக்கு இப்போ வந்து இந்த ஜூன் 19ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சியாகி உங்கள் லாபஸ்தானத்தில் உச்சமாக வந்து குரு அமர்கிறார். ஓகேங்க சார். அதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுபமான கல்யாணத்துக்கு நேரம் வந்தாச்சு. ஓகேங்க சார். அதை விட முக்கியமாக உங்களுக்கு 2ல் இருக்கிற சனி நகரப்போகிறார், 2ல் இருக்கிற ராகு நகரப்போகிறார். அதனால் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். நல்ல நேரம் வந்தாச்சுமா உங்களுக்கு. சுபமான நேரம் சீக்கிரமாக வந்துருச்சுமா உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். அண்ட் ஒவ்வொரு சண்டேவும் நீங்கள் சாரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ரீநகரில் இருக்கிற ஸ்ரீசங்கரா மேட்ரிமோனி ஆஃபீஸில் போய் நீங்கள் நேராகவே கன்சல்ட் பண்ணலாம். சார், நம்ம காலர் வரத்துக்கு முன்னாடி கோச்சாரத்தை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ தொடர்ந்து சொல்லுங்கள் சார். அந்த உதித்த செங்கதிரோன் அப்படின்னு சொன்னாக்க சூரியன், புகழ்னா சுக்கிரன், பூந்தினா புதன், புள்ளினா செவ்வாய். உதித்த செங்கதிரோன் புகழ் பூந்தி புள்ளி நிற்கும் பெருமாதம்னா ஒரு ராசியில் சூரியன் ஒரு மாதம் தான் இருப்பார். ஏறத்தாழ சுக்கிரனும் புதன் அது மாதிரி தான் இருப்பாங்க. இந்த புதன் வந்து சூரியனை தாண்டி 13 டிகிரிக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சூரியனுடன் மிக ஒட்டிய கிரகம் அது. ஸோ இவங்களுக்கு நடுவில் சிறுத்த மதி நாள் 2
ஒரு சந்திரன் வந்து ஒரு வீட்டில் 2.25 நாழிகையும் சொச்ச நாழிகையும் தான் இருப்பார். சனி வந்து 2.5 வருஷம், கருத்த சனி ஆண்டு 2.5 கனகன் ஓராண்டாக இருக்க. கனகன்னா தங்கம் பொன்னிறமான. குரு ஒரு வீட்டில் 1 வருஷம் தான் இருப்பார். நிறுத்தொண்டன் அப்படின்னா ராகு கேது. ராகுவும் கேதுவும் ஒரு வீட்டில் 1.5 வருஷம் இருப்பாங்க. ஆக ராசி ஒன்றில் நின்றுடுமேனா இந்த கோச்சாரத்தோட அமைப்பே இவ்வளோதான். இப்படி தான் கிரக நிலவரம் இருக்கும். இது ஒரு கிரகம் முன்னே இருக்கும், ஒரு கிரகம் பின்னே இருக்கும். புதன் சூரியனை தாண்டி போகவே மாட்டார். ஸோ இதில் வந்து நமக்கு கல்யாணத்துக்கு சுபமான நேரம் வந்தாச்சுன்றது சந்திரனை வச்சும் குருவை வச்சும் சூரியனை வச்சும் கூட பேசலாம். ஆக ஒரு தற்காலிகமான ஒரு அமைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கோச்சாரம் உதவும். கோச்சாரத்தை அடிப்படையாக வச்சு தான் மொத்த ஜாதகமே இருக்குது. அதான் ராசி பொருத்தன்றது, நட்சத்திர பொருத்தம், தின பொருத்தம் எல்லாமே சந்திரன் அடிப்படையாக வச்சு வர்றதான். கோச்சாரத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த நேரம் வந்தாச்சு, இந்த அமைப்பு வந்தாச்சு, இந்த நல்ல நேரம், இப்போ தடைகள் வரக்கூடிய நேரம், கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய நேரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் ஒரு அங்கம், அதனால் அது தவறு கிடையாது. கண்டிப்பாக சார். இன்னும் நீங்கள் தொடர்ந்து சொல்லணும். பட் அதுக்கு முன்னாடி லைனில் ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம் கல்யாண வஸ்து, யார் எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? வணக்கம் மேடம், நாங்கள் வேலூர்லேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகே சார், உங்கள் ராசி நட்சத்திரம்? ராசி வந்து கன்னி ராசி மேடம். ஓகே சார். நட்சத்திரம்? அஷ்ட நட்சத்திரம். ஓகே, இப்போ சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன கேள்வி? வணக்கம் சார், நான் என் பிரதருக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சார். அவரோட ராசி வந்து கன்னி ராசி, அஷ்ட நட்சத்திரம். சரி, ஒரு ஜாதகம் வந்திருக்குங்க ஐயா. சொல்லுங்க. ஆவிட்டம் 2ஆம் பாதம் அப்படின்ட்டு, மகர ராசி. சரி, மகர ராசிக்குன்னா பையனுடைய நட்சத்திரம் வந்து கன்னி ராசியாக இருக்கிற, கன்னி ராசியில் இருக்கிறதுனால 9-5 கொடுக்கலாம். நான் போன வாட்டியே சொன்னேன். நான் 9-5 கொடுக்கலாம். பெண்ணுடைய ராசியிலிருந்து பையனுடைய ராசி 9வது ராசியாக இருந்தால் கொடுக்கலாம். அவிட்டம் கொடுக்கலாம். நீங்கள் அவிட்டம்னா பெண்ணோட ராசி வந்து அவிட்டம் 2ஆம் பாதங்க ஐயா. அதான் பெண்ணுடைய ராசினா மகர ராசி. மகர ராசிங்க ஐயா. மகர ராசியிலேருந்து பையனுடைய ராசி வந்து 9வது ராசி ஆயிடுது இல்லையா? 9-5 கொடுக்கலாம். அந்த ஜாதகம் கொடுக்கலாம். கொடுக்கலாங்களா? எப்படி? நான் இப்போ சொல்றது வந்து தினப்பொருத்தத்தை மட்டும் வச்சு தான் சொல்கிறேன். நான் சரிங்க சார். மீதி பொருத்தங்களுக்கு ஜாதக கட்டங்கள் எப்படி இருக்கிறத நீங்கள் பார்க்கணும். அதனால் தயவுசெய்து முடிஞ்சால் நேராக வந்து என்ன நீங்கள் சங்கரா மேட்ரிமோனி அலுவலகத்தில் பார்க்கறது நல்லது. எந்த ஏரியாலங்க ஐயா? இது வெஸ்ட் மாமல் டி நகர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்குதுங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நீங்கள் டீட்டெயில்டாக ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சாரை ஒவ்வொரு சண்டேவும் டி நகரில் இருக்கிற ஸ்ரீசங்கரா மேட்ரிமோனி ஆஃபீஸில் சார் இருப்பார். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே போய் அவளை நேரடியாகவே நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். சார், இப்போ வந்து சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு வந்து திருமணம் ஆரம்பித்தாலே, அது பேச்ச ஆரம்பித்தாலே ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திருமண தடை வந்து என்னத்தினால வருது? அண்ட் அதுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் இருக்கா சார்? திருமண தடை வந்தோன்னா ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். 7ஆம் வீட்டு அதிபதி யாருன்றதை பார்க்கணும். இல்லை நடக்கிற தசை 7ஆம் அதிபதியோட தசையாக இருந்தாலும் திருமண தடைகள் உண்டு. ஸோ பொதுவாக திருமண தடைகள்ன்றது ஒரு குறிப்பாக வச்சு நம்ம பேச முடியாது. பெரும்பாலும் ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது 2, 5, 7 சுத்தமாக இருக்கணும். இல்லை 2, 5, 7 சுபரால் பார்க்கப்பட வேண்டும், குருவால் பார்க்கப்பட வேண்டும்ன்றது ஒரு நிர்பந்தம் முக்கியம். அதனால் நீங்கள் 7ஆம் வீட்டை பார்த்துட்டு, இல்லை பெண்ணுக்கு 8ஆம் வீட்டையும் பார்த்துட்டு எதனால் தடை வருதுன்றது அதில் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். சுபரால் பார்க்கப்பட்டால் 7ஆம் வீடு பாபராக இருந்து அது சுபரால் பார்க்கப்பட்டாலும் குறை இருக்காது. ஸோ இதுக்கு வந்து நம்ம முக்கியமாக 7ஆம் வீட்டை பொருத்தம் பார்த்ததுக்கப்புறம் தடைகளை பற்றி விரிவாக சொல்ல முடியும். கண்டிப்பாக சார். இன்னும் நீங்கள் தொடர்ந்து இதை பற்றி சொல்லணும். பட் அதுக்கு முன்னாடி ஸ்ரீசங்கரா மேட்ரிமோனிலேருந்து சில ப்ரொஃபைல்ஸ் நாம் பார்க்கலாம். ஹரிகோபால கிருஷ்ணன், ஏஜ் 42, caste Brahmin Iyer, SSM ID SSM 10136, education Masters. Chandramouli Patanjali, age 30, caste Brahmin, SSM ID SSM 16674, education Masters. Vaishnavi Shankar, age 23, caste Brahmin Iyer, SSM ID SSM 53963. Raghavendran, age 32, caste Brahmin Madhva, SSM ID SSM 31814. Joshi Raghavendra, age 33, caste Sri Vaishnava, SSM ID SSM 39640, education Bachelors. Karthik Jagannathan, age 33, caste Brahmin Iyer, SSM ID SSM 3714, education Masters. Krishna Kumar, age 37, caste Brahmin Iyer, SSM ID SSM 20244. Venkata Subramanian, age 32, caste Brahmin Iyer, SSM ID SSM 46418. Ishwaran Hariharan, age
36, caste Brahmin Iyer, SSM ID SSM 9471, education Masters. Muralidhar, age 33, caste Brahmin Iyer, SSM ID SSM 32172, education Masters. Lata Gopal, age 34, caste Mudaliyar, SSM ID SSM 46045, education Masters. G. Prakash, age 32, caste Brahmin Vadama, SSM ID SSM 35053, education Bachelor's. Karthik, age 29, caste Brahmin Iyer, SSM ID SSM 22421, education Masters. Balaguru K. Krishnan, age 29, caste Brahmin Velnad, SSM ID SSM 25776. Sudarshan, age 39, caste Brahmin Smartha, SSM ID SSM 33503, education undergraduate. Venkataraman, age 34, caste Brahmin Iyer, SSM ID SSM 17972, education Masters. Shreyas, age 29, caste Brahmin Vadama, SSM ID SSM 48665, education Masters. Sudarshan Sridhar, age 27, caste Brahmin Iyer, SSM ID SSM 50841, education Masters. Srivatsan S. Iyengar, age 33, caste Brahmin Iyengar, SSM ID SSM 55408, education Bachelor's. Sri Hari Lakshmi Narasimhan, age 36, caste Brahmin Iyengar, SSM ID SSM 57965, education Bachelor's. Vikram Sridhar, age 29, caste Brahmin Iyengar, SSM ID SSM 56892, education Bachelor's. Rajalakshmi Narayan, age 26, caste Brahmin Iyer, SSM ID SSM 57722, education Bachelor's. நம்ம ஸ்ரீசங்கரா மேட்ரிமோனிலேருந்து நம்ம நிறையா ப்ரொஃபைல்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பார்க்கலாம் சார். அதே மாதிரி இப்போ வந்து சில பேருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருந்தால் கல்யாணத்தில் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ இந்த செவ்வாய் தோஷங்கிறது ரியலாகவே கல்யாணத்துக்கு வந்து ஒரு பெரிய தடையா சார்? நம்ம ஏற்கனவே இந்த இது பேசியிருக்கோம். செவ்வாய் தோஷம்ன்றது வந்து தோஷம்னா குற்றம் இல்லை, தோஷம்னா ஒரு மாற்றம். அந்த காலத்தில் வந்து பி பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஸோ செவ்வாய் இந்த மாதிரி இடங்களில் இருந்தானாக்கா அது வந்து வேறு வகையான இரத்த வகையை சேர்ந்ததுன்றது தான் பிரித்தாங்க. செவ்வாய் வந்து ரத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாய் தோஷன்றது வந்து செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் மேஷ விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தாலும் தோஷம் கிடையாது. அவர் வீட்டில் அவர் இருக்கிறார், அவருடைய இடத்துல அவர் இருக்கிறார். அது